வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம புஃபூரி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட் ஸோ ஐ வில் மேக்ஸ் மை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட மேப்பில் அவள் வந்து ஃப்ளேம் அட்டாக் வச்சு அடிக்கிறா. நான் வந்து உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே மேப்பில் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மேப்பில் நீ தானே அந்த அந்த ஃப்ளேம் எம்பியரோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபைட் தான். இவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும். நம்மளோட மேப்பில் வந்து கவர்மும் யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை டிஃபென்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர, பட் இவங்க வந்து அடிச்சு நம்மளோட மேப்பில் பின்னாடி தெளிடுறாங்க. பட் செகண்ட் டைம் அடிக்கும்போது நம்ம மேப்பில் வந்து கவர் மூவ் வந்து யூஸ் பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற 2 பேர்த்த முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போடுறாங்க. நம்ம மேப்பில் அட்டாக் பண்ணி பின்னாடி தெளிட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் ட்ராப் வச்சு பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க, பட் அந்த பொண்ணுங்களை தப்பிச்சு நம்ம மேப்பில் கிட்டே மறுபடியும் வந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீ வந்து நினைச்சிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மீங்கிற பொண்ணும் ஃப்ளேமை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. நம்மளோட மேப்பில் வந்துட்டு நீங்க 2 பேர் போங்க, நீங்க தான் எங்களோட சீக்கிரம் வெப்பன், அவங்க 2 பேர்த்தையும் நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு அந்த டேர்ட்டில் அனுப்பும்போது இங்க இருக்கிற மீ வந்து அவங்க மேலே அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அந்த அட்டாக் வந்து நம்மளோட மேப்பில் வந்து தடுக்கிறா. அந்த மேப்பில் மூச்சு கூடி விட முடியாத அளவுக்கு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி வந்து அடிக்கிறாங்க. நம்ம மேப்பில் ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சா அவங்க வந்து ரொம்பவே தூரமாக இருக்காங்க. இவங்க 3 பேரும் எங்களால் நம்பவே முடியல, இவ்வளோ அட்டாக் பண்ணி அவங்க மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட விடல அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஆனாலும் வந்து சண்டை நிற்காது அப்படி சொல்லிட்டு அந்த மீ பொண்ணு வந்து சொல்றா. அப்புறம் அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. அந்த சோல்ஜர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண சொல்றா. அந்த டர்ட்டில் வந்து அதோட பவர் வந்து யூஸ் பண்ணுது. இவ தடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பட் அதையும் தாண்டி வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிருது. இவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு நம்மளோட மேப்பில் கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு. அதனாலே அவங்க நிறைய டைம் வந்து ஷாக் ஆகுறாங்க. கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறா. அந்த பொண்ணு மட்டும் இருக்கா. அப்புறம் அந்த நின்றுகிட்டு இருந்த சோல்ஜர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த மீங்கிற பொண்ணு இவளை வந்து என் கையால நான் வந்து அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மேப்பில் வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. என்னோட ஃபிளேமிங் அட்டாக்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் இப்படியே போனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ வந்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கா. அவளை அழிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் வந்து அதை யூஸ் பண்ண போறேன், உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு மீ சொல்ல இவங்க 2 பேரும் நம்மளோட மேப்பில் கூட போய் சண்டை போட போறாங்க. இவ வந்து ஏதோ மந்திர மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம மேப்பில் அவளோட ஹைட்ரா பவர் வந்து யூஸ் பண்ண போக, பட் அதையும் தாண்டி வந்து அவங்க 2 பேரும் வந்து இவளை தடுக்கிறாங்க. அந்த மார்க்கஸ் அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மேப்பில் வந்து தடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து மந்திரத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப நம்மளோட மேப்பில் ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக பாய்சன் ஃப்ளேம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளோட மேப்பில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி வந்து போட்டு வச்சிடறாங்க. அது வந்து பாய்சன் அப்படிங்கிறனால நம்மளோட மேப்பிலுக்கு வந்து இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதாவது ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனால அதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. மேப்பில் வந்து உள்ள நல்லா மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, மேப்பில் வெளியே வந்துடும் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா. மேப்பிலும் இப்போ நான் வந்து வெளியே போறேன்னா என்கிட்ட டிவோர் பவர் கிடையாது, வேற சாய்ஸ் இல்லை, நான் அதான் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பவர் வந்து அவ யூஸ் பண்றா. அது வேற எந்த பவர் கிடையாது, அந்த மிஷின் கார்டு அப்படிங்கிற ஒரு பவருக்கு தெரியுமா, அந்த பவர் தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கா. அவங்க 3 பேர்னாலையும் நம்பவே முடியல, இவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளேம் எம்பியர் கில்ல இருக்கிறவங்க என்னதான் ட்ரை பண்ணாங்கன்னா நம்மளோட மேப்பில் வந்து தோக்கடிக்கவே முடியல. நம்ம மேப்பில் வந்து பயங்கரமா சண்டை போடுறா. என்னதான் அந்த சைடு வந்து 3 பேர் இருந்தாலும் நம்மளோட மேப்பில் வந்து பயங்கரமா அவங்க வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்க நம்ம மேப்பில் ஜம்ப் பண்ணி பிரஸ்ட் மூட்ல போட்டு அடிக்கிறா பாருங்க ஒரு அடி. அவங்கனால அதுல இருந்து தப்பிக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் வந்து முக்காவாசி அவங்க இருக்கிற இடத்த ஃபுல்லா கவர் பண்ணி வந்து அட்டாக் பண்றா. அந்த ஒரு அட்டாக்ல அந்த மார்க்கஸ் அப்படிங்கிற பையனா அப்புறம் அந்த பொண்ணு வந்து டிசப்பியர் ஆகுறாங்க. இங்க அந்த மீ அப்படிங்கிற பொண்ணு தான் உயிரோடு இருக்கா. இன்னும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மீங்கிற பொண்ணு நம்மளோட ஹீரோயின் மேல ஏறி நின்று போய் அவளை போய் அடிக்கிறா. அப்புறம் இவங்க 2 வந்து சண்டை நடக்குது. அப்படியே அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இங்க நம்மளோட மேப்ல அந்த அட்டாக்ல இருந்து வெளியே வர என்னன்னு பார்த்தா நம்மளோட மேப்ல வந்து தப்பிச்சிட்டா. பட் அந்த பொண்ணு வந்து அவுட் ஆயிட்டா. அப்புறம் அந்த மேல நின்று இருந்த 2 பொண்ணுங்களும் மேப்பில் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்க. நம்ம போய் அந்த ஆர்ப் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்ப் போய் பார்க்க அந்த ஆர்ப் வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆர்ப் வந்து அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் பாயிண்ட் கிடைக்கலாம்னு மைனஸ் பாயிண்ட்ல போகாதுல, அதனால தான் தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. இப்போ என்ன பண்றது, அவங்கள போய் பிடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் வேணாம், நிறைய ஐடியாஸ் இருக்கு, சாலி கொடுத்த மேப் படி நிறைய சின்ன கில்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதுல போய் அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்றாங்க. அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்மளோட மீயை காட்டுறாங்க. அவ வந்து அழுகுறா. அவ வந்து நீ தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. நம்மளோட மீனாலே அந்த மேப்ல தோக்கடிக்க முடியலனா அவ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது நான் அவளை அடுத்த டைம் தோக்கடிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீயை வந்து அழுக ஆரம்பிச்சிடறா. இங்க நம்மளோட காசுமியா அது மேப்ல தான் இருக்கணும், இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்றோம். அந்த இடத்துக்கு போனோன்னே நம்மளோட மேப்பிலும் எங்கனால அந்த ஃப்ளேம் எம்பியரோட ஆர்வம் வந்து எடுக்க முடியல, அவங்க எங்கேயும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் நிறைய சின்ன கில்ஸ் இருந்து நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் சொல்றோம். அந்த ஹோலி ஸ்வார்ட் அப்படிங்கிற டீம் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் ஃப்ளேம் எம்பியர் வந்து செகண்ட் இடத்துலையும் அண்ட் இவங்க வந்து 10th இடத்துல வந்து இருக்காங்க. இவங்களும் நம்ம வந்து 10th இடத்துல இருக்கோம், நம்மளுக்கு டூ ஆர் டை, நம்ம இது வந்து பண்ணி தான் ஆகணும். ஐஸ் அண்ட் கனடே நீங்க வந்து அந்த பேஸை பார்த்துக்கோங்க, நாங்களா வெளியே போய் அந்த ஆப்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். மே அண்ட் மியூ நீங்க 2 பேரும் என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி சொல்றா. அப்புறம் நம்மளோட சாலியும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஸ் வந்து கலெக்ட் பண்றா. இது வந்து எனக்கு பத்தாது, இன்னும் நான் வந்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அந்த பேஸை கட்டுறாங்க. நம்மளோட கனடாவும் ஐஸும் வந்து உள்ள வந்துட்டு இருக்கிறவங்களா பயங்கரமா பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த ஆர்ப் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க ஆஃப்டர் லைஃப் வந்து
வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த அவுட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹோலி ஸ்வாட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஃப்ளேம் எம்பையர் ரெண்டாவதுல இருக்காங்க. மேப்பிள் ட்ரீயும் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் யாராச்சும் ஆர்ப் வந்து கிடைச்சிச்சா, யாருக்குமே கிடைக்கல, என்னதான் கில்ட தோக்கடிச்சாலும் அவங்க கிட்ட ஆர்ப் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் மீடியம் கில்ட் எல்லாம் இருக்கு தெரியுமா, அவங்க கிட்ட இருக்கிற ஆர்ப் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகணும். இங்க அந்த ஸ்வாட் டீம் இருக்கு தெரியுமா, அவங்கள வந்துட்டு நம்ம வந்து அந்த மேப்பில் வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆர்ப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள பிடிச்சோம்னா கரெக்டாக சாலியும் அந்த ஹோலி ஸ்வாட் வந்து நம்மளை எப்போ வேணா அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கணும்ல, அதனால இந்த ஈவெண்ட் முடியறக்குள்ள அவனுக்கு ஒரு பாடத்தை கற்று தரணும் அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்றாரு. நம்மளோட சாலியும் நம்ம மேப்பிளோட டிவோர் பவர் வந்து யூஸ் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்க வந்து நைட்டுக்குள்ள வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். அந்த மேப்பிள் ட்ரீ கில்டை வந்து நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே முடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வரக்குள்ள நம்மளோட ஆர்ப் எடுத்துட்டு நம்ம போயிடணும். ஏன்னா அவங்க நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நான் வந்து மேப்பிள் ட்ரீக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்புறம் அந்த சீனை கரும்பிட்டு இங்கே நம்மளோட மேப்பிள் குரூப் வந்து காட்டுறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க வந்து கரெக்டாக வந்தாரு. நம்ம நினைச்ச மாதிரி அவங்க வந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து பயங்கரமாக பயப்படுறா. இவங்க 5 பேர் வந்து ஒரு ஆர்மிக்கு வந்து சமம். இப்போ நம்ம கிட்ட அட்வான்டேஜ் கிடையாது, நாங்கள் உங்களை தோக்கடிப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல எங்களை கம்மியாக நீங்கள் எடை போட்டிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்கிறோம். அப்புறம் அந்த கூட்டத்துக்கே தலைவனான அந்த பெரிய லெவலில் ஒருத்தர் இருப்பார்ல, உங்களோட தான் நான் சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு மேப்பில் பார்த்து சொல்கிறேன். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தானே அந்த ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர், ஆனால் நான் வந்து தோக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் சொல்கிறேன். என் கூட சண்டை போடு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போடுறாரு. நம்மளோட மேப்பிலோட லவ்விங் சாக்ரிஃபைஸ் யூஸ் பண்ணி சண்டை போட போனால் பட் அவங்களால முடியல. இப்போ நம்மளோட மேப்பிள் கில்டு கிட்ட வந்து சுத்தமாக வந்து பவரே கிடையாது. இருந்தாலும் மேப்பிளோட டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரிடரிகா அப்படிங்கிற பொண்ணும் அந்த ஆப்ஸ் எடுக்க வர அப்புறம் நம்மளோட கனாடா இருக்கான்ல, அவன் தான் வந்து அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதை வந்து தடுக்கிறான். அவளும் இந்த மாதிரி ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை, உங்ககிட்ட நிறைய நியூ பவர் எல்லாம் இருக்கு போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். மேப்பிள்னால அவங்க கூட சண்டை போட முடியல, நான் தான் சொன்னேன்ல உன்னால எனக்கு ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இவளை அட்டாக் பண்ணுறான். அவன் நம்மளோட மேப்பில் பயங்கரமாக அட்டாக் பண்ணி நிறைய ஹெச்பி வந்து குறைச்சி விட்டுறான். அந்த ஏஞ்சல் பவரை டிசேபிள் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம சாலிஸ் வர நம்மளோட மேப்பில் வந்து அந்த ஏஞ்சல் பவர் வந்து டிசேபிள் பண்ணிடுறான். அவத்தால என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் வந்து டெலிபோர்ட் ஆகி நம்மளோட மேப்பில் வந்து ஒரே வெட்டை வந்து வெட்டுறாரு. அப்படி நம்மளோட மேப்பில் வந்து அவுட் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. மேப்பிலோட ஃபுல் ஹெச்பி வந்து டவுன் ஆகி நம்மளோட மேப்பில் வந்து சாகாத மாதிரி காமிச்சு இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. லிட்டரலி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அவங்களும் நம்மளோட மேப்பிலோட டீமை வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேப்பில் வந்து அவுட் ஆக போறாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்ப்போம். அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் தந்திருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.